குருபியோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் டிசம்பர் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த 21லேருந்து 27 டிசம்பர் 21லேருந்து 27 வரைக்கும் உண்டான வார நாட்களுக்கான கிரக நிலவரம். மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு, வக்ரகதியில் இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, புதன் விருச்சிக ராசியில் இருக்கார். சூரியன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் தனுசு ராசியில் குரு மற்றும் சனியின் பார்வையில் இருக்காங்க. ராகு கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, சனி மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த வாரத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை தனுசு ராசியிலிருந்து துவக்கிறார். 22ஆம் தேதி, அதாவது 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி காலை 10:07 வரை தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு சந்திரன். அதனால் ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். அதே சமயம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை காத்தால 10:07 புதன்கிழமை மாலை 7:46 வரை 24/12 மாலை 7:46 வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது டிசம்பர் 24 மாலை 7:46 முதல் 27/12/2025 காலை 8:10 வரை சந்திரன் ராகுவோடு இணைஞ்சு கும்பராசியில் இருப்பார். அந்த காலகட்டம் கடகராசிக்கு சந்திராஷ்டமம். குரு பார்வையில் சந்திரன் ராகு சேர்க்கை. இந்த டிசம்பர் 27ஆம் தேதி காலை 8:10 சந்திரன் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். அது என்னையிலேருந்துன்னா டிசம்பர் 27 காலை 8:10 முதல் டிசம்பர் 29 மாலை 7:41 வரை, அதாவது சனிக்கிழமை காலை 8:10 அடுத்த வாரம் வரைக்கும் இந்த சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். மீன ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற காலம். இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய 4 ராசி நண்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாரத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் விநாயகருக்கு அருகம்பில் சாற்றி விட்டு நீங்கள் ஆத்தங்கரை ஓரமோ குளக்கரை ஓரமோ போகணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் ஒரு விநாயகருடைய ஃபோட்டோ இருந்தால் போதும். பிள்ளையார்பட்டி ஃபோட்டோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லையும் இருக்குது. அந்த பிள்ளையார்பட்டி ஃபோட்டோவுக்கோ இல்லை பிள்ளையார்பட்டி விக்கிரகம் இருந்தாலோ இல்லை உங்கள் வீட்டில் எந்த பிள்ளையார் ஃபோட்டோ இருந்தாலும் சரி, அவருக்கு ஒரு 2 அருகம்பில் உங்கள் வீட்டு வாசலில் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அருகம்பில்ல பறித்து தண்ணியில் நல்லா அலசுங்கோ. அந்த மண்ணெல்லாம் போனதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு அவருடைய பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் கிளம்பி உங்கள் வேலையை பாருங்க. அவருடைய பாதத்தில் வைக்கக்கூடிய அந்த அருகம்பில் உங்களோட கூடவே உங்களை சுற்றி ஒரு அரணாக இருந்து உங்களுக்கு சிக்கல் ஏற்படாமல், தவறான வார்த்தை பிரயோகம் ஏற்படாமல், அபவாத பெயர் ஏற்படாமல் பாதுகாப்பதற்கு உறுதுணையாக இருக்கும். இந்த வாரத்தில் இந்த சந்திராஷ்டமத்துக்கான பரிகாரத்தை சொல்லியிருக்கேன். இந்த வாரத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது உங்கள் ராசிக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடத்திலிருந்து சந்திரன் டிராவல் பண்ணுறாரு 12ஆம் இடம் வரைக்கும். அது வளர்பிறை சந்திரன், அதனால் வளர்ச்சியை நோக்கிய பயணமாக இருக்கும். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தமாக நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவதற்கு வாய்ப்பு இருக்குது. சார் எனக்கு திருமணம் ஆகலை சார், குழந்தை பாக்கியம் இல்லை சார், திருமணம் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்கால வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். வேலை சம்பந்தமாக உங்களுக்கு இருந்து வந்த அந்த பதவி பறிப்பு, பதவி இல்லாமை, மரியாதை இல்லாமை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வரக்கூடிய நாட்கள் 22லேருந்து 24ஆம் தேதி, அந்த நாட்களில் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் 22ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சந்திரன் 9ஆம் இடத்தில் இருக்கும்போது நீங்கள் சுய தொழில் செய்பவராக இருந்தால் அது சம்பந்தமாக அலைச்சல் ஏற்படும்.
முதலீடுகள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அந்த முதலீடுகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் தசமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 22லேருந்து 24 நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அவர் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. சுகங்கள் அதிகரிக்கும், வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். சொந்த வீடு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீட்டில் முதலீடு செஞ்சு அதை வீட்டை கட்டுறதுக்கோ இல்லை பராமரிப்பு செலவு பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்களை நீங்கள் அதிகமான முதலீடுகள், நீங்கள் இந்த ஷேர் ட்ரேடிங் இந்த மாதிரி அதிர்ஷ்டம் சம்பந்தமான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அதில் போட்டிங்கன்னா தேவையில்லாமல் பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் அனாவசிய வாக்குவாதங்களை இந்த வாரத்தில், குறிப்பாக சந்திரன் வாரக்கடைசியில் 27 முதல் 29 மீனராசியில் இருக்கிற நாட்களில் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் உங்களுக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை சூழ்நிலை இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கார். உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கடல் கடந்த பயணம் அல்லது கடல் கடந்த தொடர்புகள் லாபத்தை ஏற்படுத்துவார்கள். வேற்று மதத்தினர், வேற்று ஜாதியினர் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். உங்களுக்கு மரியாதையை கொடுப்பாங்க. இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அதாவது மேஷராசினர் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா, துர்க்கை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்கள், பணக்குற்ற குறைபாடுகள், தவறான குற்ற வார்த்தைகள் தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காத்தால 10 மணி 7 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் காத்தால ஞாயிற்றுக்கிழமை காலை வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். திங்கட்கிழமை காலை வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 22ஆம் தேதி காலை வரை. திங்கட்கிழமை காலையில் வேலைக்கு போகும்பொழுது உங்களுக்கு குழப்பங்கள் இருக்காது. பேசக்கூடிய வார்த்தைகளில் தெளிவான சிந்தனையோடு செயல்படுறதுனால உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான முதலீடுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் 22, 24, 26, 27 ஆகிய நாட்களில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த நாட்கள் உங்களுக்கு அலைச்சலை கொடுத்தாலும் வளர்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். இதில் சந்திரன் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு போகக்கூடிய 27 முதல் 29 சனியோடு சேருகின்ற சந்திரன், அந்த சமயத்தில் செவ்வாயுடைய பார்வையில் சந்திரன் வரார். அதனால் உங்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் ஒரு சிறு குழப்பம் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. உங்களுடைய பதவி அல்லது உங்களுடைய லாபம், வியாபார லாபம், இது சம்பந்தமாக வருமான தடைகள் ஏற்படும். லாபம் இருக்கும், ஆனால் அது பேப்பரில் இருக்கும், உங்களுக்கு கையில் வராது. அக்கௌண்ட்டில் உங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அக்கௌண்ட்டில் போய் பார்த்தா அது ஃப்ரீஸில் இருக்குது அப்படிம்பாங்க. இல்லை உங்களுடைய அக்கௌண்ட் உங்கள் வெண்டார்கிட்ட உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் கொடுத்தாச்சுன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அதை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பெண்டிங் வச்சுருக்கீங்க, அதை முடிச்சு கொடுத்தா தான் பணம் கொடுப்பேன்பாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக அந்த பர்ஃபெக்ஷனோடு முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. ஆக்சுவலாக இந்த ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் பர்ஃபெக்ஷனிஸ்ட் தான். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாரத்தில் நீங்கள் தடுமாற்றத்தோடு செய்கிறதுனால அந்த பர்ஃபெக்ஷனிசம் வராது. அதனால் உங்களுக்கு பண வருமானத்தில் ஒரு சிறு தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஆரோக்கிய சம்பந்தமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுடைய ஆரோக்கியம், வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம், தந்தையின் ஆரோக்கியம், இப்படி யாராவது ஒருத்தருக்கு ஆரோக்கிய செலவு ஏற்படும். ஆனால் எந்த விதமான உயிர் பயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய முயற்சிக்கான பலனாக கடல் கடந்த தேசத்திலிருந்து நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில், மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்குது. நான் போயிட்டு ஃபாரினில் ஒரு ஆன்மீக பேச்சாளராக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதான் போகிற தினமும் இன்னும் ஒரு 2-3 மாதம் கழிச்சு தான் போவீங்க. ஆனால் அதுக்குண்டான அந்த ப்ராசஸிங், விசா ப்ராசஸிங், இதெல்லாம் இந்த வாரத்திலேருந்து துவக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வெளியூர் பிரயாணங்களிலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. சப்தமஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும், அதுவும் குறிப்பாக
உங்களுடைய வியாபார விஷயமாக, வேலை செய்கிற விஷயமாக நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் தவறான புரிதல் காரணமாக ஒரு தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் எந்த விதமான கெடுதலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இளம் வயது ஆண் பெண்கள் இந்த லவ் சம்பந்தமாக ஏதாவது ப்ரப்போஸ் பண்ணணும், யார்கிட்டயாவது உங்கள் மனசில் இருக்கிற காதலை சொல்லணும் அப்படின்னா இந்த வாரத்தில் பெருசாக அது உங்களுக்கு சாதனையை ஏற்படுத்தி கொடுக்காது. அதனால் அவசரப்பட்டு இந்த வாரத்தில் அது சம்பந்தமான முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்திற்கான ரிஷபராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. பெருமாளை துளசி மாலை நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். குறிப்பாக நட்பு ரீதியாக உங்களுக்கு அபவாத பேர் ஏற்படாமல் அந்த பெருந்தாமனின் அருள் உங்களை காப்பாற்றும். மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில் சப்தமஸ்தானத்தில் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் இருக்கார். ஞாயிற்றுக்கிழமை இல்லை, ஞாயிறு திங்கக்கிழமை காலை 10:07 வரைக்கும் இருக்கார். இந்த 22ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதனால் உங்களுக்கு நட்புகளின் ஆதரவு, உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தினர் எல்லாரும் ஒரே இடத்துல மீட் பண்ணுற மாதிரி, உங்களுடைய பெரியப்பா, சித்தப்பா, பெரிய தாத்தா, சின்ன தாத்தா எல்லாரும் வருவாங்க உங்களை பற்றி புகழ்ந்து பேசுகிறதுக்கு. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகும். ஆனால் அதே சமயம் நீங்கள் டிசைட் பண்ணணும், ஓகே எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டால் ரொம்ப சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது, ஆனால் மனசில் ஒரு விதமான தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். புதன் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வருமானத்துக்கு குறைவில்லாமல் இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நிலம் சார்ந்த செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை, நிலத்தில் முதலீடு பண்ணுறது, வீட்டில் அழகுபடுத்துறது, இல்லை நிலத்தில் ஒரு செவுறு எடுத்து கட்டுறது, இல்லை ஏதாவது ரூம் கட்டுறது, இந்த மாதிரி செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 3ஆம் இடத்து கேது உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். எதை தொட்டாலும் வெற்றி கொடுத்துருவார். ஆனால் இந்த 3ஆம் வீட்டதிபதியான சூரியன் உங்களுடைய சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கூட இருக்கிறவங்க தான் அந்த வெற்றிக்கு அடிகோலக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். அதனால் கூட இருக்கிற நண்பர்களையோ சக பணியாளர்களையோ அல்லது வாழ்க்கை துணையோ அவங்க மனசு கோணாமல் பார்த்துக்கிறது, அவங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுத்து அவங்கள பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லாட்டினாலும் ஏதோ ஒரு சங்கடம் இருந்துகிட்டே இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அவங்க சங்கடத்திலேருந்து விமோசனம் கிடைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு சொன்னேன். ஆனால் தந்தை விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய அனுசரணை அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. பண உதவிகள் கிடைக்கக்கூடிய நாட்கள் இந்த வாரத்தில் இருக்கிறதுனால பெருசாக கஷ்டம் இல்லை. சந்திராஷ்டமம் 22லேருந்து 24 அந்த நாட்களில் பண வரவு இருக்கும். ஆனால் தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்கள் கடும் உழைப்பை தரக்கூடிய நேரம். கடுமையாக உழைக்கிறதுனால உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு எங்கேயாவது வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. உணவு ஒவ்வாமையின் காரணமாக தடுமாற்றம், வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்திற்கான பரிகாரம், அதாவது மிதுன ராசினர் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வணங்குங்கள். அதுவும் சிவபெருமானை நீங்கள் உங்களுடைய பிறந்த கிழமையில், இந்த வாரம் நீங்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தால் முதல் ஒரு 4 நாள் வெயிட் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை பிரார்த்தனை பண்ணுங்கள். இல்லையா தினமும் போயிட்டு வாங்க, சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அவருடைய நாமாக்களை சொல்லி சிவபுராணம் படித்து விட்டு அந்த வில்வ மாலையை சாற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மன அமைதி மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தெளிவான தீர்வுகள் கிடைக்கும் வாய்ப்பை அந்த சர்வேஸ்வரன் ஏற்படுத்தி கொடுப்பார். கடகராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதியிலேருந்து 27 உங்களுக்கு சந்திராஷ்டமம். அது வரைக்கும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். திருமண வயதினருக்கு திருமணத்தில் இருந்த தடைகள் விலகும். கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபம் விலகும். கடல் கடந்த போனவங்க, உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை விட்டு வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போயிட்டாங்க, நான் அவங்கள பார்க்கவே முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அவங்களே தேடி வருவாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நம்ம 2 பேர் சேர்ந்து வாழ என்னை ஏற்றுக்கோங்க, அந்த அளவுக்கு இறங்கி வருவாங்க. அவங்க இத்தனைக்கும் உங்களை விட பதவியில் உயர்வில் இருப்பாங்க. ஆனால் அவங்க இறங்கி வரும்போது நீங்கள் குதிரை கொம்பா மேலே ஏறி உக்காரக்கூடாது. நீங்கள் இறங்கி விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போடவன் விட்டு கொடுப்பதில்லைன்னு.
நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்ப சூப்பரான வாழ்க்கை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கிற கேது உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுக்கான சமிக்ஞையை கொடுத்துட்டே இருக்காரு. எப்பெல்லாம் முடியுதோ போய் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் குருவின் பார்வையில் உச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறாரு. இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, அதாவது குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கோ குழந்தைகளுடைய வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கோ வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கும் இந்த வாரம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்க சூரியன், மன்னிக்கணும், ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காருன்னு கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி கிரகங்கள், அதாவது உஷ்ண கிரகங்கள் 6இல் மறைவது உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் தான் சங்கடப்படுத்துமே தவிர மற்றபடி கடன் பிரச்சனை, அரசாங்க பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. அதன் மூலமாக செலவுகள் ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். இதில் 5ஆம் இடத்தில் இருக்கிற புதன் குழந்தைகளின் அறிவாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி செய்திகள் குழந்தைகளால் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு அக்கௌண்ட் சம்மந்தமாக, வியாபாரம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் சரி, அக்கௌண்ட் சம்மந்தமாக வேலை பண்ணுறவங்க, ஆடிட்டிங் பண்ணுறவங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, பணம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், இந்த வட்டிக்கு பணம் கொடுத்து சம்பாதிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் கஸ்டமர்ஸ் கிட்ட கொஞ்சம் முன்கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. அதனால் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள், அதாவது உங்கள் கூட இருக்கிறவங்க மனசில் எதிரித்தன்மையை உருவாக்குறதுக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் காரணமாக இருக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் விஷ ஜந்துக்களிடமிருந்து விலகி இருப்பது இந்த வாரம் அவசியமான ஒன்று. என்னதான் சந்திரன் சாதகமாக இருந்தாலும் சந்திராஷ்டமத்தன்னைக்கு 24லேருந்து 27ஆம் தேதிக்குள்ளார விஷ ஜந்துக்களிடமிருந்து விலகி இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். இந்த வாரத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். இந்த துர்க்கை வழிபாட்டின் மூலமாக, துர்கா சூக்த வழிபாட்டின் மூலமாக இந்த விஷ ஜந்துக்களால் ஏற்படுகின்ற குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சிம்மராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் வார கடைசியில் 27ஆம் தேதி தான் சந்திராஷ்டமம். ஸோ அதனால் இந்த வாரம் முழுக்க சந்தோஷமாக இருப்பீங்க. எவ்ரிதிங் இஸ் இன் யுவர் ஃபேவர். வாட் எவர் யூ டச், வாட் எவர் யூ திங்க், இட் வில் கம் இன் யுவர் ஹேண்ட்ஸ். நீங்கள் நினைக்கிறது உங்கள் கைக்கு வரத்துக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். லாபங்கள் பெருகக்கூடிய யோகம், அதுவும் 5ஆம் இடத்துல 3 கிரக 4 கிரக சேர்க்கை. இதில் 5ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன், சுக்கிரன் 3 கிரக சேர்க்கை. 5ஆம் இடத்துல சந்திரன் இந்த வாரம் திங்கட்கிழமை காலை 10 மணி வரைக்கும் இருக்கார். அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம், வியாபார ஸ்தானம். வியாபார வளர்ச்சி ஏற்படும், வியாபாரத்தில் தன வரவு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய பேச்சினால் சில குழப்பங்களை நீங்கள் தான் சந்திப்பீங்க. நீங்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகும். எதிரிகளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு குரு சாதகமாக இருப்பார். இன்ஃபேக்ட் சனி 8ஆம் இடத்துல இருக்காரு. அப்படிங்கிறனால எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா அவங்க பேசுகிற வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசாமல் இருந்தாலே போதும். 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கும். எதிரிகிட்ட பேசாதீங்க. எதிரிகளுக்கு வார்த்தையை ரிப்பீட் பண்ணாதீங்க. இதுதான் உங்களுக்கு உண்டான அட்வைஸ். இந்த பண சம்பந்தமாக 2ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிலம் சார்ந்த செலவுகள் அல்லது நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்படுறதுனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் கடன் வாங்கினா மட்டும்தான் இந்த வாரத்தில் கொஞ்சம் நீங்கள் குடும்பத்தையே ஓட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் வியாபார விஷயமாக எடுத்தாலும் சரி, இல்லை தொழில் விஷயமாக எடுத்தாலும் சரி, முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். அப்படி முதலீடு பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வேலை இழப்போ, வியாபார இழப்போ, தொழில் இழப்போ ஏற்படுறதுக்கு சனி காரணமாக இருப்பார். எதிரிகளின் பலம் நீங்கள் பேசினா ஜாஸ்தி ஆகும். அதாவது வாலி, ராமாயணத்தில் வாலி வந்து எதிரில் யார் நின்னாலும் அவங்க பலத்தை எடுத்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிருஷ்ணரையும் சொல்லுவாங்க. கிருஷ்ணர் சிரிச்சுட்டே இருந்தாருன்னா எதிரியுடைய பலம் குறையும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் சிரிக்க 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 உங்கள் எதிரிகளின் பலம் குறையும். அதனால் உங்களுக்கு சிக்கல் ஏற்படாது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா, சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு வழிபாடு செய்வது சிறப்பு. குருவை வணங்குங்கள். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நிறைய சிரிக்கணும். இந்த வாரத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க இருக்க இருக்க
பணப்புழக்கம் அதிகரிக்கும், வெற்றிகள் தேடி வரும், பூர்வ புண்ணிய பலம் உங்கள் வீடு தேடி வந்து வாசல் கதவை தட்டும். கன்னிராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். வளர்வரை சந்திரன் 4ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடம் வரைக்கும். நண்பர்கள், தாயாரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு பக்க பலமாக செயல்படுவார்கள். தாயாருக்கும் உங்களுக்கும் புரிதலற்ற சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் பேச்சை அவங்க கேட்பாங்க, அவங்க பேச்சை நீங்கள் கேட்பீங்க. ஆனால் யார் கூட நீங்கள் நட்பு வட்டத்தில் இருக்கீங்களோ அவங்க உங்கள் அம்மா கூடயோ உங்கள் அம்மா வழி உறவுகளுடையோ தேவையில்லாமல் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க மனஸ்தாபத்தை மட்டும் இல்லை, உங்களையும் தூண்டி விடுவாங்க. நீ உங்கள் மாமாவை இப்படி பேசு, உங்கள் அம்மாட்ட இப்படி சண்டை போடு, உங்கள் அம்மா பாரு இப்படி சொல்கிறாங்க பாரு, இது தப்பு இல்லை, உனக்கே தப்பாக தோணலை அப்படின்னு உங்களை வந்து இன்ஸ்டிகேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து உங்களை வந்து தூண்டி விடுவாங்க. இதை நீங்கள் தூண்டுறதை குறைச்சிக்கிட்டாலே நீ எதுக்கு இது வர அப்படின்னு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அவங்க அடங்கி போயிடுவாங்க. ஆனால் கேட்க மாட்டீங்க, அவங்க பேச்சை கேட்டு தான். தப்பான உறவுகள், தப்பான நட்புகளால் உங்களுடைய நெருங்கிய உறவுகளிடம் பகை உணர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராகுவை பார்க்குறாரு. அந்த இடத்துக்கு சந்திரன் வரக்கூடிய 24 முதல் 27 உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க தங்களுடைய வேலை சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகளுக்கு பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டு குடும்பத்தில் உங்களால் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு உதவி செய்யக்கூடிய வகையில் இருப்பீங்க. உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி தான் அவங்களே திருத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ அவங்க திருந்துறதுக்கு நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. உங்களுடைய தரம் உயரும் சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய தரம் உயருதுன்னா நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற ஆளாக இருந்தால் சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிற ஆளாக இருந்தால் இரட்டிப்பு சம்பாத்தியம் ஏற்படணும். 10,000 ரூபா சம்பாதிச்சு ஒன்றும் இப்போ சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. நான் 10,000 ரூபா சம்பாதிக்கிறேன்னு இல்லை, நீங்கள் ஒரு 50,000 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும். அதனால் உங்களுடைய சம்பாத்திய அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான முதலீடுகள் வாய்ப்புகள் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பதவி ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது செல்வாக்கோ அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய உறவுகள் வகையில் எல்லாரும் உங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த 7ஆம் இடத்துக்கு சனி வரக்கூடிய 27 முதல் 29 எந்த உறவையும் நம்பாமல் விலகி இருப்பது நல்லது. அந்த சமயத்தில் அதுக்கு முன்னாடி 27ஆம் தேதிக்கு முன்னாடியே கையில் பணம் வந்திருக்கும், ஒன்றா கடன் வாங்கியிருப்பீங்க, இல்லை கொடுத்த கடன் திரும்பி வந்திருக்கும். இந்த பணத்தை வச்சு தான் உங்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த வாரத்திற்கான பரிகாரம், கன்னிராசினர் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா சம்மோகன கோபாலன், கிருஷ்ணர் வழிபாடு. சம்மோகன கோபாலனை வழிபட்டு வாருங்கள். நெருங்கிய வட்டத்தில் உறவுகளை வைத்து கொஞ்சம் இந்த செகண்ட் லைன் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் தேவையில்லாத உறவுகளை தவிர்ப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா ஞாயிறு திங்கள் வருமான அதிகரிப்பு ஏற்படும். குறிப்பாக உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். அதனாலே உங்கள்கிட்ட ஒரு பெரிய தெளிவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை. இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய இளைய சகோதரர்களின் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. உங்கள் குடும்பமே சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். சந்திரன் 3ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கையில் இருக்கார். அதனால் குடும்பத்தில் உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை காலையிலேருந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகி தசமஸ்தானத்தை தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறார். அலுவல் ரீதியாக உங்களுக்கு அலைச்சல், பொறுப்புகள் கூடுகின்ற நேரம், புதிய பொறுப்புகள். யூ வில் பி கிவன் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அந்த மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இதெல்லாம் நானே பண்ணணுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா உங்களை நம்பி கொடுக்குறாங்க. என்றைக்குமே நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் மரியாதை கிடைக்கும், நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் பொறுப்புகள் வரும். உங்ககிட்ட வந்து பணத்தை கொடுக்குறாங்கன்னு என்ன அர்த்தம்? உங்கள் கம்பெனியோட கேஷ் பாக்ஸே உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னா யூ ஆர் பீயிங் ரெஸ்பெக்டட் அண்ட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார், நீங்கள் வந்து நம்பகத்தன்மை உள்ளவர் அப்படிங்கிறதுக்கு தான் அதை வந்து ப்ரூவ் ஆகுது. அதை வந்து நான் எடுத்துக்க மாட்டேன், எனக்கு எல்லோரும் என் வேலையை எங்கிட்டே வேலை கொடுக்குறாங்க. கேஷியர் இல்லை, நீங்கள் ஒரு கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் நீங்கள் தானே, உங்கள்கிட்ட தான் எல்லா கண்ட்ரோலும் இருக்கும். ஸோ யூ ஹாவ் தி கண்ட்ரோல். உங்களுடைய நிறுவனத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கிறனால
அதை வந்து தப்பாக எடுத்துக்கக்கூடாது, அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. 2ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தைகள் வெற்றியை கொடுக்கும், வழக்கறிஞர்களுக்கு வெற்றியை கொடுக்கும், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும், ஆசிரியர்களுக்கு மாணவர்களிடம் நன்மதிப்பை ஏற்படுத்தும். ஸோ எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் சந்திரன் 5ஆம் இடத்திற்கு போகும்பொழுது, அதாவது 5ஆம் இடம் 24 முதல் 27, 5ஆம் இடத்துக்கு போகும்பொழுது குழந்தைகள் விஷயத்தில் மனசு விட்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவங்களுடைய வேலைக்காகவோ அவங்களுடைய திருமணத்திற்காகவோ நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளுக்கு அவர்கள் ஒத்து வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் மாணவ மாணவிகள், இந்த ராசியில் பிறந்த மாணவ மாணவிகள் தங்களுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தி அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியில் உங்களுக்கு சாதகமாக பலன் ஏற்படும், வருமானம் வரணும். அது இப்போத்துலேருந்து ஆரம்பித்தா தான் உண்டு. நீங்கள் இப்போ ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இட் இஸ் த ரைட் டைம், நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர் மட்டும் இல்லைங்க, நீங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள், இந்த ஃபினான்ஷியல் சம்பந்தமாக கடன் வாங்கி கொடுக்குற இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இந்த வாரத்தில் சூழ்நிலைகள் இருக்குது. இந்த வாரத்திற்கான பரிகாரம், துலாம் ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு செய்வது, அதுவும் நரசிம்மர் வழிபாடு செஞ்சீங்கன்னா, லக்ஷ்மி நரசிம்மர், வெறும் உக்ர நரசிம்மர் இல்லை, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலையும் வாக்குச்சாதுரியத்தையும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் எதிரில் எவனுமே நிற்க மாட்டான். வருமானத்தை உங்களுக்கு வந்து கப்பம் கட்டுற மாதிரி, சார் இந்தாங்க சார் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். ஸோ இது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், ஆற்றலை பெருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 2ஆம் இடத்துல குரு பார்வையில், நீங்கள் 2ஆம் இடத்துல குரு பார்வை இல்லாமல் செவ்வாய் இருந்தார்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து உறவுகளுக்குள்ள பகையை உருவாக்குவீர்கள். அது எப்படின்னா உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இல்லை, அடுத்த 2 பேர்த்துக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டுருவீங்க. அப்பேற்பட்ட ஒரு இந்த கோல் மூட்டி வேலைன்னு சொல்லுவாங்க கிராமத்துல எல்லாம், அந்த மாதிரி கோல் மூட்டி வேலை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆற்றல் இருக்குது. ஆனால் குரு பார்வை 2ஆம் இடத்தையும் விரயஸ்தானத்தையும் பார்க்கறதுனால அப்படியே டைவர்ட் பண்ணிடுவார். வேலை விஷயமாக அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. வேலை மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். நீங்கள் வியாபாரியாக இருந்தீங்கன்னா உங்கள் வியாபாரத்தில் சற்று மந்தத்தன்மை, ஒரு தடுமாற்றம், ஒரு ஸ்லோனஸ் இருக்கும், ஒரு இழுபறி நிலைமை. அதாவது எதையுமே விற்க முடியாது, விற்கிறதுக்கு கஸ்டமர் வாங்கிறதுக்கு வருவாங்க, ஆனால் உங்களால் விற்க முடியாது. சில கஸ்டமர்ஸ், சில வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடக்ட் இருக்கும், மொக்க ப்ராடக்ட்லாம் சேல் ஆகும், ஆனால் இவங்க நல்ல ப்ராடக்ட் போகலை சார். காரணம் என்னென்னா 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தான். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா உங்களுடைய பேச்சு சாதுரியம் சில சமயம் நல்ல பலனை கொடுக்கும், பல சமயம் அடுத்தவங்களுக்கு எரிச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. யாரையும் நம்பாதீங்க. நீங்கள் யாரை நம்பினாலும் கூட உங்களை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் உங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க தான் இருக்கானே தவிர உங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணத்தில் யாரும் இல்லை. அதனால் யாரையுமே நம்பாதீங்க. இந்த வாரத்தில் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறேன், ஷூரிட்டி கையெழுத்து போடுறேன், இல்லை லோன் வாங்கித்தரேன், நோ, a strict no for that. நீங்கள் அப்படி பண்ணினீங்கன்னா செலவுக்கு தயாராகிக்கோங்க, அவங்க கடனை நீங்கள் அடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது வீட்டில் இருக்கிறவங்கள கலந்து பேசி எடுக்கிறது நல்லது. இல்லை சார் நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், என் வீட்டில் முடிவை நான் தான் எடுப்பேன்னா அப்போ பி ரெடி ஃபார் அ நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ். ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார். குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் உங்களை கைகாட்டி விமர்சனம் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் யாரையும் தனியாக விட்டுட்டு ஒருத்தர்கிட்ட மட்டும் அட்வைஸ் கேட்காதீங்க. கலெக்டிவ் டெசிஷனாக இருக்கணும். எல்லாரையும் கூட்டு முயற்சியாக இருந்து எல்லாருக்கிட்டையும் பேசி நம்ம இது பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இந்த குடும்பத்தில் இந்த தேவை இருக்குது, இதை இப்படி மாற்றலாமா, இந்த இடத்துல வீடு கட்டலாமா, இந்த இடத்த வாங்கலாமா, இப்படி தான் பேசணுமே தவிர வாங்கலாமான்னு கேட்கணும். நான் வாங்க போகிறேங்கிற அந்த டெசிஷனை நீங்கள் சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த விமர்சனங்கள் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். குடும்பத்தினரே உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்திற்கான பரிகாரம், அதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க வேண்டும்.
முருகப்பெருமானை வழிபடணும். எந்த முருகனை வழிபட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனையோ அல்லது பழனி முருகனையோ வழிபடணும். பழனியில் வந்து மேலே இருக்கிற பழனி மட்டும் கிடையாது, கீழே ஒரு முருகன் கோயில் இருக்குது, திரு ஆவினன்குடி. உங்களுக்கு வருமானமும் வரணும், கெட்ட பெயரும் கோபமும் வரக்கூடாது. வருமானம் வரணும்னா திரு ஆவினன்குடியை வழிபடுங்க. வருமானம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படாமல் கோபம் வராமல் இருக்கணும்னா மேலே பழனியில் போயிட்டு ராத்திரி ராக்கால பூஜையை தரிசனம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிம்மதிக்கு குறைவு இருக்காது. தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். ராசியில் 4 கிரக சேர்க்கை, சுக்கிரன், சூரியன், செவ்வாய், சந்திரன். மனசு அலப்பாயுது, கோபத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில, யாருக்கிட்ட சண்டை போடுறதுன்னு தெரில, அடுத்தவங்களை கத்தி கோபப்பட்டால் தான் அவங்களுக்கு தீரும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கீங்க. பதட்டமான சூழ்நிலை, எந்த ஒரு விஷயத்திலும் நிதானம் இல்லாமல் இருக்கீங்க. இதுக்கு காரணம் ராசியில் இருக்கிற சூரியன், செவ்வாய் தான். இது குரு பார்வைக்கே எப்படின்னா, குரு பார்வை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இதில் பத்தாவதுக்கு முன்கோபம், உங்களுடைய இயலாமையின் வெளிப்பாடு தான் கோபம். நீங்கள் என்னால் முடியலங்கிறது ஒத்துக்க மாட்டீங்க, என்னால் முடியாதது கிடையாது. இந்த வீராப்பு மட்டும் கூடவே கூடாது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை விஷயமாக வெளியூருக்கு பிரயாணம் ஏற்படுறதுக்கோ வெளியூருக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. 7ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால யாரு கூட நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் சரி, உங்கள் வாழ்க்கை துணை, நண்பர்கள், சக பணியாளர்கள், இல்லை தெரியாத 3ஆம் நபர் யார் கூட ட்ராவல் பண்ணாலும் அவங்கக்கிட்ட உங்கள் பொருளை இழக்கிறதுக்கு தயாராகிக்கோங்க, கவனமாக இருந்துக்கோங்க. புதிய நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. வெளிநாட்டு தொடர்பான நண்பர்கள் விஷயத்திலும் கவனம் தேவை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாரம். அதனால் நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் பார்ட்னர்ஷிப்பில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் சற்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதனால் மருத்துவ செலவுகள் மட்டும் இல்லாமல் மாந்திரீக செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி இருக்கார். அதாவது தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உடல் சோர்வு தரக்கூடிய வகையில் சில அசௌகரியங்கள், கடந்த காலத்தில் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி உடம்பில் சில வியாதிகள் இருந்திருக்குன்னா அது தீர்ந்துடுத்து மறுபடியும் ஒரு கிரானிக் மாதிரி வர மாதிரி இருக்குது. அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. அந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 24 முதல் 27 பண வருமானம் மட்டுமில்லாமல் நெருங்கிய நட்புகளின் நீண்ட நாளுக்கு பிறகு சந்திப்பு நிகழக்கூடிய சந்தோஷ மலர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாட்களாக இருக்கும். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ அதனால் பெரிய மனிதர்கள் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் லாபம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் அதிகார மமதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் 10 பேர் இதற்கு உங்கள் குழந்தைங்கள்லாம் சேர்ந்து இருக்கும்போது நீங்கள் அதிகாரமான ஆளாக போனீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்குமே மமதை ஏற்படக்கூடாது. அந்த மமதை ஏற்படாமல் பார்த்து கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசினர் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வணங்க வேண்டும். அந்த காவல் தெய்வத்தை வணங்குவதன் மூலமாக நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, சென்னையில் இருந்தாலும் சரி, சென்னையில் நங்கநல்லூரில் இருந்தாலும் சரி, இல்லை சென்னையில் தாம்பரத்தில் இருந்தாலும் சரி, இல்லை வட சென்னையில் இருந்தாலும் சரி, ராயபுரம் எங்கே இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்குன்னு ஒரு காவல் தெய்வம் இருக்கும். அந்த தெய்வத்தையும் உங்கள் குலதெய்வத்தையும் வணங்கி வாருங்கள். மன நிம்மதி மட்டுமல்லாமல் பாதுகாப்பு உணர்வோடு வாழ்வீர்கள். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வார ஆரம்பத்தில், அதாவது சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்தில் இருக்கிற ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை காலை வரை உங்களுக்கு அலைச்சல் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ஆனால் ஒரு நல்ல விஷயம், அது உங்களுக்கு செலவுகளை கொடுத்தாலும் அதன் மூலமாக சில புதிய நண்பர்களின் அறிமுகத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டிலேருந்து கூட நட்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் இந்த திங்கட்கிழமை 22ஆம் தேதி காலை 10:07 சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது எந்த கிரகத்தினுடைய பார்வையும் இல்லை, ஆனால் தெளிவான சிந்தனை ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நாட்கள், அதாவது 22ஆம் தேதியிலேருந்து 24க்குள்ளார உங்கள் வாழ்க்கை துணை, உங்களுடைய கணவர்கிட்டையோ மனைவிகிட்டையோ நீங்கள் ஏதாவது மனசு விட்டு பேசணும் அப்படின்னா
தட் வில் பி எ ஒண்டர்ஃபுல் டைம். நீங்கள் அன்றைக்கி மனசை விட்டு பேசினீங்கன்னா உங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள எந்த விதமான முரண்பாடும் இல்லாமல் தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்ற 24 முதல் 27 அந்த நாட்கள் குரு பார்வையில் வர்றதுனால வருமான அதிகரிப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். உங்களுடைய வியாபாரத்தில் கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சந்திரன் 27ஆம் தேதியிலேருந்து 29 உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சனியோடு இணையிறதுனால கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் மீண்டும் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ புதிய நண்பர்களின் அறிமுகமும் அந்த நாட்களில் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நபர்களை, அது உறவுகளாகட்டும் இல்லாட்டி நண்பர்களாகட்டும், அவங்கள மீண்டும் சந்தித்து அகமகிழ்ந்து பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்லாம் இந்த வாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திப்பார்கள். பேச்சு சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தில் உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் சாதகமாக இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் புதிய நண்பரை சந்திக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் முயற்சி எடுத்தால் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் அறிவை பயன்படுத்தி செயல்படுவார்கள். ஆனால் சில சமயம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வர வேண்டிய அங்கீகாரத்தை இழப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்பட்டாலும் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. ஏன்னா உங்களுடைய வெற்றியை பறிக்கிறதுக்குன்னு சில பேர் தயாராக இருக்காங்க. உங்களுடைய முன்கோபத்தின் காரணமாக வெற்றிகள் பறிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான தொழில் செய்பவர்கள்லாம் கொஞ்சம் இந்த வாரத்தில் செலவுகளை சந்திப்பீர்கள். அதனால் கவனமாக சேமிப்பு அதிகப்படுத்திக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம், மகர ராசியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம் பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த வாரம் முழுவதும் தினமும் காலை மாலை 2 வேளைகளிலும் அனுமன் சாலிசா சொல்லி ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வெற்றிகளும் உங்களை தேடி வரும். கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து சந்திரன் டிராவல் பண்ணுறாரு வளர்பிறை சந்திரனாக. அதனால் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது 24ஆம் தேதியிலேருந்து 22லேருந்து 24 அந்த நாட்களில் உங்களுடைய கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அப்படி இல்லை அப்படின்னா மருத்துவ ரீதியான ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் செலவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் கொஞ்சம் உடம்பு இந்த வாரத்தில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. உடம்பில் அசௌகரியம் அதிகரிக்கக்கூடிய நேரம். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்து வந்த அந்த லாபகத்தன்மை, அந்த லிக்விடேஷன், அதாவது விற்கலாம், அதை விற்றா நமக்கு பைசா வரும், அதை கடன் அடைக்கலாம், அது இந்த வாரத்தில் எதிர்பார்க்க முடியாது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களிலும் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் அது ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும். குலதெய்வம் தான் உங்களை காப்பாற்ற போகிறது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாட்களான 27 முதல் 29ஆம் தேதி வரை உங்களுக்கு அந்த 2ஆம் இடத்துல சந்திரன் சனி சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு வார்த்தைகள் மட்டும் இல்லைங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண சுமைகளும் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நீங்கள் பேசக்கூடிய விஷயத்தில் நீங்கள் நல்லது சொன்னாலும் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. நல்லது சொன்னால் கூட எதிர்மறையாக எடுத்துக்கிட்டு நீ அப்படி நல்லது சொல்லலை, இப்படி கெட்டது சொல்லலைன்னு உங்களை குத்தஞ்சொல்லி சங்கடப்படுத்துவாங்க. குத்தி காட்டி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக ரீதியாக தசமஸ்தானத்தில் புதன் இருக்கார். அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருக்கும். அதனால் எதிரிகளால் ஏற்படுகின்ற தடுமாற்றங்கள் உங்களுக்கு வீண் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் சற்று கடுமையான முயற்சி எடுத்தால் வெற்றி வாகை சூடுவார்கள். அதே சமயம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குழந்தை தான் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த கும்பராசியில் பிறந்த ஹோட்டல் சம்பந்தமான தொழில் செய்பவர்கள், கும்பராசியில் பிறந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் முதலீடு பண்ணலாமே தவிர அதிலேருந்து பணத்தை எடுக்க முடியாது. பணப்பற்றாக்குறை ஏற்படுகின்ற, தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய எதிரிகளால் நீங்கள் விமர்சிக்கப்படுவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான வாரமாக இந்த வாரம் இருக்கும்.
கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்திற்கான பரிகாரம், கும்பராசினர் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் பேச்சையும் காது கொடுத்து கேட்காதீங்க. உங்கள் காது செவிடுன்னு நினச்சிக்கிட்டு இந்த வாரம் முழுவதும் தினமும் காலையில் சாயந்தர வேளையில் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை மட்டும் பாராயணம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்பட்டு எதிரிகள் கூட நட்பு பாராட்டுவார்கள். மீனராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய 24 முதல் 27 இந்த 24th டிசம்பர் டு 27th டிசம்பர் விரயஸ்தானத்துக்கு சந்திரன் வரும்பொழுது குரு பார்வையில் இருக்கார். சுப செலவுகள் ஏற்படும். வீடு மனை சார்ந்த முதலீடுகள் செலவுகளை ஏற்படுத்தும். வீட்டை வாங்கிட்டேன் சார், ஆனால் யானை வாங்கிட்டு அங்குசம் வாங்கலைங்கிறது எப்படியோ, வீட்டை வாங்கிட்டால் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கலை அப்படிங்கிறது அது மாதிரி. அதனால் இந்த வாரம் அது சம்பந்தமான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுடைய வேலை சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு மனசில் விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, சந்திரன் 12ஆம் இடத்துல கேதுவின் பார்வையில் ராகுவோடு இணைகிறாரு. முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த நாட்களில் இருக்குது. 24 முதல் 27 சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய வாரம் இந்த நாட்கள். இந்த சந்திரன் ராசிக்குள்ளே வரக்கின்ற 27 முதல் 29 உங்களுக்கு மனசில் குழப்பத்தை ஏற்படுத்தாது. ஆனால் குழந்தைகள் விஷயத்தில் முன்கோபத்தை ஏற்படுத்தி அவங்கக்கிட்ட வாக்குவாதத்தில் சண்டை போடுவீங்க. உடன்பிறப்புகள் விஷயத்திலும் தாயார் விஷயத்திலும் நீங்கள் அனாவசியமான வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தி குடும்பத்தில் ஒரு சங்கடமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை ரீதியாக ஸ்திரத்தன்மை ஏற்படும். வேலையில் ஒரு மாற்றம் எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா அந்த மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல 7ஆம் வீட்டு அதிபதி புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய பலத்தின் மூலமாகவும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாகவும் நல்ல நட்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் நீங்கள் ரொம்ப தைரியமாக முடிவெடுக்கிறீங்க. அந்த தைரியம்தான் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகளால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம், அதாவது டிசம்பர் 21 டிசம்பர் 27 வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களுக்கு மீனராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெற்றோரை பேணுவதற்கு முயற்சி எடுக்கணும். பெற்றோரிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் வழிபாடு செய்ய வேண்டும். முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி, வள்ளியும் தேவசேனையும் சேர்ந்திருக்கக்கூடிய முருகனை வழிபட்டு வாருங்கள். உங்கள் குடும்பத்தில் நிம்மதி, உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், உங்களுக்கு அடுத்தவர்களிடம் அவப்பெயர் ஏற்படாது என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.